Hello friends, welcome back to Harshini channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ரெண்டு நாள் வீடியோ வந்து ஒண்ணா சேர்த்து ஒரு பிளாக்கா நீ போட்டுருக்கேன் உங்களுக்கு லாங் வீடியோல. அத வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படினா காலையில வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் நான் வந்து எழுந்தாச்சுங்க. இன்னைக்கு சண்டே இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எழுந்துட்டு குடமிளகா, உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு சரி ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சாங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எல்லாருமே சப்பாத்தி பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதனால ஒப்பி வரத்துக்கும் சாஃப்டாக வரத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா கொதிக்கிற பால். நான் வந்து ரொம்ப நாளாக பால் தாங்க விடுவேன். சில பேர் தயிர் விடுவாங்க, அவங்க விருப்பம். 2 கரண்டி வந்து நல்லா கொதிக்கிற பால் அதில் விட்டு நல்லா தளத்தமாக பிசைஞ்சு நல்ல எண்ணெய் நல்லா கொஞ்சம் விட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க. எல்லா சப்பாத்தியும் நல்லா போடும்போதே ஒப்பி வரும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ பார்த்திங்கன்னா குருமாக்கு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சாச்சு. நறுக்கிட்டு பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வச்சு வேக வச்சாச்சுங்க. வேக வச்சுட்டு பாசிப்பருப்பு போடாமையும் பண்ணுவேங்க. எங்கள் வீட்டில் வந்து மெம்பர்ஸ் ஜாஸ்தினால பாசிப்பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் வந்து காணும், அது வந்து குருமா வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால் வந்து எல்லோரும் சாப்பிட்லாமே அப்படின்றதுக்கோசரம் பாசிப்பருப்பு அதில் வச்சுருக்கோம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து அந்த ஆல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற காய்கறி இருக்குது இல்லையா, பொடி பொடியாக நல்லா நறுக்கி அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த காய்கறி அதில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி திட்டமாக ஊற்றி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடிட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷங்க அது அப்படியே நல்லா வெந்து போச்சு, பூ மாதிரி. சரி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த மத்தியானத்துக்கு வந்து கருவேப்பிலை தொக்கு இல்லைன்னா கருவேப்பிலை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணுறதுக்கு அதை கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அதையும் வந்து வறுத்து ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன வறுத்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பாருங்கள் வெந்து போச்சு. வெந்த உடனே அந்த பாசிப்பருப்பை அந்த குருமாவில் கொட்டிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அரைச்சி விட்றதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஸ்பைசஸ் கொஞ்சம், அடுத்து வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா உட்காந்து இதில் போட்டு மிக்சியில் அப்படியே வறுக்க வேண்டாம். இதை அப்படி பச்சையாகவே கூட வறுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பச்சையாக அரைச்சி அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து அந்த குருமாவில் விட்டுட்டேங்க. விட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு காய்கறி வெந்ததுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி அதில் விட்டுட்டோம். இதுவும் பாசிப்பருப்பும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் நல்லா அது கொதித்து முடித்த உடனே அப்படியே இறக்கிட்டோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மத்தியானத்துக்கு வந்து இந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணு கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில். சரி அதை செய்வோம் அப்படின்றதுக்கோசரம் கருவேப்பிலையை நல்லா முதல்ல வதக்கிட்டாங்க. நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கடலைப்பருப்பு எல்லாமே வந்து 2 ஸ்பூனு, சின்ன கரண்டி ஒன்று இருக்குது அதால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து கடலைப்பருப்பு, கொத்தமல்லி துவரம்பருப்பு, மிளகா வத்தை ஒரு 4 மிளகா வத்தை, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுட்டேன். அதோடு சேர்த்து இதையும் நல்லா ஆற வச்சுட்டாங்க. கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து தனியாக வதக்கி அதோட போட்டு ஆற வச்சாச்சு. அதுக்கு நடுவில் வந்து இந்த குருமா கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு குருமா வேலையை முடிச்சுட்டு இதுக்கு வருவோம். குருமாவில் பார்த்திங்கன்னா அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இன்னும் 2 கொதி விட்டு அந்த குருமா வந்து இறக்கியாச்சுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்ச உடனே நல்லா இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் கரெக்டானது. இதில் அப்படியே இறக்கிட்டோம் நம்ம. இது இறக்கியாச்சு. அடுத்து வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்றதுக்கோசரம் சப்பாத்தி இது ஒரு மணம் ஒன்று பழம் வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சி சப்பாத்தி இட்டு போட்டு எடுத்துட்டேன். ஒவ்வொரு சப்பாத்தி நல்லா உப்பி நல்லா வருங்க. வந்த உடனே இந்த சப்பாத்தி எடுத்து நல்லா டைட்டான ஹாட் பேக்கில் வந்து போட்டு மூடி வச்சிடணும். அப்படி மூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகுங்க. வெளியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வறுட்டுன்னு ஆகிடும் சில சமயம். அதனால தான் அது என்ன பண்ணுவோம், உள்ளே வச்சுக்கணும். நம்ம உள்ளே வச்சது பாருங்கள், ஒவ்வொரு சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். உப்பி வரும்போது எடுத்து நீட்டாக ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிடணும். அடுத்தது வந்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் ஆற வச்சேன் இல்லையா குழம்புக்கு, அதை நல்லா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா விழுமுன்னு அப்படியே ஃபைன் பேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயிலே செய்யலாம், இல்லை கடலெண்ணெய், எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். நான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு கரண்டிக்கு மேலே நல்லெண்ணெய்ங்க,
ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கடுகு, 2 வெந்தயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 ஜீரகம் எல்லாம் போட்டேன். எல்லாம் போட்டோன்னா அது நல்லா செவந்து வரும். செவந்து வரும்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஏற்கனவே ஊற போட்டு நான் வச்சுருந்தேங்க. அந்த புளியை நல்லா வந்து குழம்பாக கரைச்சி 2-3 தடவை வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணியை இதில் வந்து போட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் இதில் போட்டுன்றது. மஞ்சத்தூளையும் இதில் போட்டுட்டு அது நல்லா இதானது பிறகு நல்லா செவந்திருக்கு பாருங்கள். செவந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த புளி தண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அது நல்லா கொதிக்கும். சிம்மிலே வச்சுருந்தீங்களாவே நல்லா கொதிக்கும். அது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல், அதோடய ஸ்மெல், அது கொதிக்கிற போது அந்த கருவேப்பிலை குழம்போட ஸ்மெல்லு. புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது கொஞ்சம் உப்பையும் அதோடய போட்டுருது. உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கணுங்க. நல்லா கொதித்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே விட்டுடணும். நம்ம அரைச்சி வச்சதை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு பாருங்க, உப்பையும் போட்டுட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போடணும். அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கும். கொதித்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைன் பேஸ்ட்டாக, அந்த சாமான்லாம் போட்டு அதை எடுத்து அதில் போட்டுக்கணும், ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சமையல்ன்றதை ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச அந்த குருமாவில் மிச்சம் இருந்ததுங்க. அதுக்கடுத்து வந்து அர்ஷனுக்கு வந்து காரம் போடாத குருமா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. பரங்கிக்காய் பொரியல்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும். அதனால் பரங்கிக்காவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த சிகப்பு பூசணின்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான் பரங்கிக்காய். அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளித்து அதை பொரியல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். இந்த அதை தவிர இந்த குழம்பு, கருவேப்பிலை குழம்பு. இந்த கருவேப்பிலை குழம்பு இந்த அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டோம்னா அது நல்லா கொதிக்குங்க. கொதித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து மேலே அப்படியே மதங்கி நிற்கும். எண்ணெய் அப்படியே மேலே வந்து நிற்குங்க. நின்னோடனே அதுதான் அதோட பதம். அடியில் வந்து கெட்டியாக தங்கிக்கும், எண்ணெய் மட்டும் மேலே வந்து மதங்கி நிற்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தலை முடி நல்லா கருப்பாக வளரும், முடி கொட்டாது. முதல்ல இதில் அயன் சக்தி ஜாஸ்தி இருக்குது. நம்ம கருவேப்பிலையை அப்படியே போட்டோம்னா எடுத்து வச்சிடுறோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.